உங்கள் அரசியல்வாதிகள் தான் அடிப்படை வேர் பிரச்சனை. அதனை புரிந்து கொள்ளுங்கள். 1956 தனிச்சிங்கள சட்டத்தில் ஆரம்பமாகி தெற்கை குளிர்வூட்ட வடக்கை ரணங்களால் எரிக்க வேண்டும் என்று ஜேஆர் பகிரங்கமாக பரவலாக்கி 30 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி எங்கள் அன்று தொடங்கிய ஒடுக்குமுறைகளை இன்று நாங்கள் இனப்பிரச்சனையாக எங்கள் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கின்றோம். காணி உரிமை வேண்டும், காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வேண்டும், எங்கள் முன்னாள் போராளிகளுக்கு நீதி வேண்டும் என்று எங்களை உடலளவிலும் உளவியலிலும் பாதிக்க வைத்தது யார்? அதை இன்று வரை நீடிக்க வைத்தது யார்? உங்கள் அரசு ஊழியரா, இல்லை அரசியல்வாதிகளா? அவையோரை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த உண்மை, யார் இதற்கு தவறு செய்திருக்கின்றார்கள் என்று. வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்களுக்கே இன்று வாழிடம் இல்லாமல் இருக்கின்றது என்றால் அவ்வளவிற்க சிங்கள அரசியல்வாதிகள் இன்று அதிகாரம் மிக்க ஆக்கிரமிப்புகள் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பௌத்தமயமாக்கம் என்ற போர்வையில் பார்க்கும் இடமெல்லாம் பௌத்தமயமாக்கம், வடக்கிலும் கிழக்கிலும் சிங்களவர்களின் ஆதிக்கம் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது. குருந்தூர் மலையிலே, வெடுக்குநாரி மலையிலே, வெடியரசன் கோட்டையிலே, ஆதிசிவன் கோயிலிலே என தொடங்கி இன்று தண்ணி முறிப்பு, தென்னமரவடி, திரியை, வெறுகள் போன்ற விவசாய காணிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிங்கள பேரினவாதிகள். இன்று விவசாயிகளாக இருக்கின்றவர்களின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. காணி உரிமைகளாக இருக்கின்ற அவர்களுக்கு தங்கள் பூர்வீக நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் தாயாட்டிலா வாழ்கின்றோம் என்ற பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டு அந்த அச்சம் உருவாகின்றது என்றால், இன்று அவர்களுக்கு அந்த அன்றாட பிரச்சனை உருவாகி இருக்கின்றது என்றால் காரணம் யார்? அங்கு சிங்கள பேரினவாதிகள் தொல்பொருள் ஆய்வு என்ற போர்வையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்டம். இன்று அவ்வாறுதான் எங்கள் காணிகள் சூறையாடிப்பட்டு கொண்டு வருகின்றது. அடுத்ததாக வடக்கில் மாத்திரமில்லை, கிழக்கில் மேச்சல் தரை பிரச்சனைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மயிலத்தமடு, மாதவனை போன்ற பிரதேசங்களில் சிங்கள ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேச்சல் தரைகளை. இன்று கால்நடைகளை கொன்று குவித்துக் கொண்டும் போலி விவசாயிகளை வைத்துக் கொண்டு காணிகளை வென்றெடுத்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். காரணத்தை எடுத்து பார்த்தால், உயர் நீதிமன்றத்தால் ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு அது எங்களுடைய காணிகள் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அதையும் மீறி இன்று மகாவலி அதிகார சபையின் திட்டம் என்று நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இதனை கொண்டு வந்து எங்கள் நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் பிரச்சனையை மட்டும் உருவாக்கவில்லை, இன்று சரியாக வேலை செய்து கொண்டிருக்க எத்தனையோ ஊழியர்களுக்கு அழுத்தங்களை தெரிவித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். இன்று அரசியல் அமைப்பின்படி நீதித்துறை ஒரு சுயாதீனமாக செயற்பட வேண்டிய துறை.